10 ஆண்டுகளாக இந்தியாவின் வெளியுறவு கொள்கை தடுமாற்றத்தில் இருப்பதாக கடிந்துரைத்துள்ள காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, அதானியின் நிறுவனம் இஸ்ரேலுக்கு ஆயுத தளவாடங்களை ஏற்றுமதி செய்வதை குறிப்பிட்டு இந்திய அரசு அதனை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மகாத்மா காந்தியடிகள் முதல் இன்று வரை அந்த குரல் இருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 10 ஆண்டுகளாக அந்த குரல் இல்லை. வெளியுறவு கொள்கையில் ஒரு மிகப்பெரிய தோல்வி. குழந்தைகளையும் பாலஸ்தீன மக்களையும் கொன்று குவித்த அந்த ஆயுதங்களில் இருந்து புகைப்படத்தை வெளியிடுகிறார்கள். அதில் மேட் இன் இந்தியா என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது யாருடைய கம்பெனி? MIL என்ற ஒரு நிறுவனம் இருக்கிறது. இந்த MIL என்ற நிறுவனம் அதானிக்கு சொந்தமான கம்பெனி என்று பத்திரிகைகள் எழுதுகின்றன. ஆனால் இந்த MIL நிறுவனத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது ராணுவ தளவாடங்கள், அதை இஸ்ரேல் பயன்படுத்துகிறது. ஒரு குரல் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருப்பது போல் இருக்கிறது, ஆனால் உண்மையாக இல்லை. இந்தியாவிலிருந்து ஆயுதங்கள் ஏற்றுமதி செய்யக்கூடாது. இந்திய அரசு தன்னுடைய இறையாண்மையை பாதுகாக்க வேண்டும். பாலஸ்தீன மக்கள் பக்கம் நாம் இருக்க வேண்டும். இதுதான் மகாத்மா காந்தியுடைய கனவு. இதுதான் ஒன்றிய அரசுடைய தீர்மானமாக இருக்க வேண்டும்.